வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஸோ ஓர்ஸ்ல இருந்து நம்மளால மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு 3 ஸ்டெப் சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர், அதாவது தாதுக்களை அடர்ப்பித்தல். ஓர்ஸும் அதுக்குள்ள இருக்கிற கேங் பார்ட்டிகல்ஸையும் பிரிச்சு எடுக்கிறது. ஸோ அதுல ஒரு மெத்தட் தான் இந்த லீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதி கழுவுதல் முறை. சோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஓர்ஸ் பார்ட்டிகல் இருக்கும்ல, சோ அதை நல்லா கிரஷ் பண்ணிக்கோங்க. அதாவது கிரஷ்டு ஓரா மாத்திக்கோங்க. அதாவது பவுடர் மாதிரி நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்ல ஆட் பண்ணுவீங்க. அது என்ன சார் சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பொருள், சாரி கரைப்பான். கரைப்பான்ல நீங்க ஆட் பண்ணீங்க. அது என்னென்ன கரைப்பான் இருக்கு? இப்போ இங்க நம்ம பார்க்கக்கூடியது சயனைடு இருக்கு, அமோனியா இருக்கு, ஆசிட் இருக்கு, அல்கலி இருக்கு. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான கரைப்பான்ல ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்றப்போ ஒன்னு சாலுபிள் ஆயிரும், அதாவது கரைஞ்சிரும். இன்னொன்னு கரையாது, இன்சாலுபிள். அப்போ கரைஞ்சு ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிரும், சாலுபிள் காம்ப்ளெக்ஸ். அது யார் கரைவான் அப்படின்னா ஓர்ஸ். அதாவது நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த தாதுக்கள் என்ன பண்ணிரும், அதுல கரைஞ்சு ஒரு பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிரும். அண்ட் கேங்கியூ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே, கனிம கழிவுகள் எல்லாமே என்ன பண்ணாது, அதுல கரையாது அப்படிங்கிறாங்க. சோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம 4 டைப்ஸ்ல பார்க்க போறோம் இந்த சயனைட்ல. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சயனைட் லீச்சிங். அதாவது ஒரு சயனைட்ல நம்ம ஓர்ஸை போட்டு நம்ம பிரிக்க போறோம். அதுக்கு பேர் சயனைடு வேதி கழுவுதல். இதுல நம்ம என்ன மெட்டல் இருக்கக்கூடிய ஓர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா Ag அப்படிங்கிற ஒரு சில்வர் மெட்டலையும் யூஸ் பண்ணலாம், Au அப்படிங்கக்கூடிய ஒரு கோல்டு இருக்கிற ஓர்ஸையும் யூஸ் பண்ணலாம். சோ இது என்ன பண்றாங்கங்கறத ஷார்ட்டா பார்ப்போம். சோ Au அப்படிங்கிற ஒரு கோல்டு எடுத்துக்கிறாங்க ஓர்ஸ். இதுல டைல்யூட் அக்வஸ் சோடியம் சயனைடு. சோ சோடியம் cyanide, dilute aqueous sodium cyanide அதல ஆட் பண்ணிட்டு O2 ஆக்சிஜன் கேஸ் பாஸ் பண்றாங்க. சோ பாஸ் பண்ணிட்டு ரியாக்ஷன் நடக்குது. இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல ரியாக்ஷன் நடக்குது. சோ உங்களுக்கு அதுல இருக்கிற ஓர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கரைஞ்சு சாலுபிள் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. சாலுபிள் காம்ப்ளெக்ஸ் என்ன காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது பாருங்க. அதுல இருக்கிற கோல்ட் எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு. அதாவது கோல்ட் டைசயனைடு அப்படிங்கிற ஒரு அக்வஸ் காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிருக்கு, ரைட். அண்ட் எது வெளியே போகுது அப்படின்னா கேங்கியூ பார்ட்டிகல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்சாலுபிள் கேங்கியூ பார்ட்டிகல்ஸ் வெளியே போயிடும். அது என்ன பார்ட்டிகல்ஸ் வெளியே போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் நோட்னு சொல்லி சிம்பிளா கொடுத்திருக்கேன் பாருங்க. சோ என்ன கேங்கியூ பார்ட்டிகல்ஸ் வெளியே போகுது, அலுமினோ சிலிகேட் இன்சாலுபிள். சோ அதுல கரையல. அப்போ நமக்கு என்ன கரைஞ்சிருக்கு, ஓர்ஸ் அதுல கம்ப்ளீட்டா கரைஞ்சிருச்சு, ரைட். இப்போ அதுல இருந்து எப்படி நம்ம அந்த மெட்டலை செப்பரேட், அதாவது மெட்டல் இருக்கிற ஓர்ஸை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது பார்ப்போம். ஒரு டீஆக்சிஜனேட்டட் ரைட், டீஆக்சிஜனேட்டட் அதாவது ஆக்சிஜன் இல்லாதது. அதை நம்ம சால்வ் பண்ணி கரைச்சிருப்போம்ல. சோ அந்த சொல்யூஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா ஆக்சிஜனை வெளியே எடுத்துட்டு அதுல ஜிங்க் போட்டு நம்ம ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிங்க் டெட்ராசயனைடு அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் Au, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இருக்கிற கோல்டு எப்படி கிடைக்குது, நமக்கு அதோட ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் Au சொல்லி நமக்கு டைரக்டா கிடைக்குது. அது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும், சோ எதுவுமே இல்லனா ஜீரோ. அப்போ ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இந்த கோல்டு கிடைக்குது. சோ இந்த process ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லி மென்ஷன் பண்றாங்கன்னா சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா தனிம நிலைக்கு ஒடுக்கி, நல்லா பாருங்க, தனிம நிலைக்கு ஒடுக்கி வீழ்படிவாக்கல். சோ அதுதான் சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸை சொல்றாங்க. சோ ஃபைனலா நமக்கு அந்த ஓர் கிடைச்சிருது. சோ இதுதான் உங்களுக்கு சயனைட் லீச்சிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அமோனியா லீச்சிங். சோ இந்த அமோனியா லீச்சிங்ல என்ன பண்றாங்கன்னா அகைன் கிரஷ்டு ஓர், நல்ல ஓரை என்ன பண்ணிக்கிறாங்க, நல்லா கிரஷ் பண்ணிக்கிறாங்க. அதுல அக்வஸ் அமோனியால அந்த ஓர்ஸ் எல்லாமே போடுறாங்க. சோ இதுல என்னென்ன மாதிரியான மெட்டல் இருக்கிற ஓர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னா நிக்கல், காப்பர், கோபால்ட். சோ இந்த 3 மெட்டல் இருக்கிற ஓர்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ அதுல என்ன பண்றாங்க, அக்வஸ் அமோனியால அந்த ஓர்ஸை போட்டுறாங்க. அந்த ஓர்ஸ்ல ஆக்சுவலா கேங்கியூ பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஓர்ஸ் இருக்கு. ஓர்ஸ்லாம் என்ன பண்ணும்னா அதுல கரைஞ்சு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதாவது சாலுபிள் காம்ப்ளெக்ஸ். சாலுபிள்னா கரைஞ்சிருக்கு, சாலுபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும்.
அது என்ன என்ன இப்போ நிக்கல் இருக்கு அப்படின்னா வந்து நிக்கல் ஹெக்ஸா அமோனியா ஹெக்ஸா அமீன் ஃபார்ம் பண்ணுது. இதே காப்பர் இருக்குன்னா காப்பர் டெட்ரா அமீன். கோபால்ட் இருக்கு அப்படின்னா வந்து கோபால்ட் பென்டா அமீன் அக்வா. சோ இது ஃபார்ம் பண்ணுது. சோ நேம் வந்து இது பாத்துக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து அது ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த மெட்டலுக்கு உண்டான சாலுபிள் காம்ப்ளெக்ஸ். சரி, அப்ப எது கரையாது? அதுக்குள்ள இருக்கிற கேங்கியூ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கரையாதுன்னு சொல்லியிருந்தோமா? சோ அது என்னென்ன கேங்கியூ பார்ட்டிகல்ஸ்னா நான் நோட்னு கொடுத்திருக்கேன். அயான் 3 ஆக்சைடு ஆர் ஹைட்ராக்சைடு. சோ இது கரையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன இருக்கு, அலுமினோ சிலிகேட்டுமே வந்து அதுல கரையாது. சோ உங்களுக்கு இன்சாலுபிளா கிடக்கும். நம்ம நார்மலா ஃபில்டர் பண்ற மூலமா வந்து சாலுபிள் எல்லாமே தனியாவும் இன்சாலுபிள் எல்லாமே தனியாவும் நம்ம எடுத்துடலாம். சோ இதுதான் வந்து உங்களுக்கு அமோனியா லீச்சிங். சோ இதுல தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்து அல்கலி லீச்சிங், அதாவது காரவேதி கழுவுதல். சோ இதுல எந்த மாதிரியான மெட்டல் இருக்கிற ஓர்ஸ் நம்மளால பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அலுமினியம். ஓகேவா? சோ இதுல என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்னா, இதுல வந்து ஃபேமஸா அலுமினியம் இருக்கிற ஒரு பாக்சைட்ல வந்து அலுமினியம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சோ அது வந்து அலுமினியம் இருக்கிற ஓர்ஸ். சோ அந்த பாக்சைடை எடுத்துக்கிறாங்க. அதுல வந்து அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணலாம், இல்லனா சோடியம் கார்பனேட் கூட ஆட் பண்ணலாம். சோ ரெண்டுதுல ஆர். சோ ரெண்டுதுல எதுனா வேணாலும் ஆட் பண்ணலாம். சோ சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றாங்க இன் தி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். எவ்வளவு டெம்பரேச்சர்ல 470 ல இருந்து 520 கெல்வினுக்கு ஸ்ட்ராங்கா ஹீட் பண்றாங்க at 35 atmosphere. சோ இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சோ 35 அட்மாஸ்பியர்ல 470 ல இருந்து 520 கெல்வினுக்கு ஹீட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது? ஒரு சாலுபிள் காம்ப்ளெக்ஸ். சோ சாலுபிள் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. இதோட பேர் என்ன தெரியுமா? சோடியம் மெட்டா அலுமினேட். அப்ப இதோட பேர் வந்து சோடியம் மெட்டா அலுமினேட். சோ இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது ரொம்ப ரொம்ப ஹாட் கண்டிஷன்ல. அப்ப எது இன்சாலுபிள் ஆகாது? கேங்கியூ பார்ட்டிகிள் வந்து இன்சாலுபிள் ஆகாது. அது என்னது? இங்க பாருங்க எழுதியிருக்கேன், நோட் எழுதியிருக்கேனா? சோ என்ன கேங்கியூ பார்ட்டிகிள்? அயான் ஆக்சைடு அண்ட் டைட்டானியம் ஆக்சைடு ஆர் இன்சாலுபிள். சோ இதெல்லாமே வந்து கரையாம அதுல இருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிருக்கு, சாலுபிள் கரைஞ்சிருக்கு, நல்ல ஹாட் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இதை என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபில்டர் பண்ணிட்டு கூல் பண்ணிட்டு அதுல என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டைல்யூட் பண்றாங்க. அப்போ இங்க டைல்யூட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டைல்யூட் பண்ணதுல கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, நியூட்ரலைஸ் பண்றாங்க. அது என்னவா மாறுது அப்படின்னா ஹைட்ரேட்டட் Al2O3, அதாவது வாட்டர் மாலிகுல் இருக்கிற அலுமினாவா மாறுது. ஓகேவா? ரிமைனிங் வந்து அப்படியே வெளியே போயிருது, சோடியம் பைகார்பனேட்டா. அப்போ இந்த இது மாறிடுச்சு. அப்போ இதுல வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டட்னா ஒண்ணும் கிடையாதுங்க, நீர் இருக்குறன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை எடுத்துட்டு 1670 கெல்வின்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஹீட் பண்றாங்க. வாட்டர் மாலிகுலா என்ன ஆயிரும்? அப்படியே எவாபரேட் ஆகி வெளியே போயிடும். நமக்கு என்ன கிடைக்குது? பியூர் அலுமினா கிடைக்குது. பியூர் அலுமினா. ஓகேவா? சோ இது வந்து சாலிட் ஸ்டேட்டா கிடைக்கும். சோ பியூர் அலுமினா ஓர் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இந்த மெத்தட் மூலமா நம்ம என்ன பண்றாங்க? பாக்சைட்ல இருக்கிற அந்த டஸ்ட் கேங்கியூ பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. ரைட். இதுக்கு பேர் தான் வந்து உங்களுக்கு அல்கலி லீச்சிங், வேதி கழுவுதல், கார வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆசிட் லீச்சிங், அதாவது அமில வேதி கழுவுதல். இதுல என்ன மெட்டல்ஸ், அதாவது என்ன ஓர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா PbS ZnS, ஒரு சல்பைடு இருக்கிற, நல்லா பாத்துக்கோங்க ப்ரொனன்சியேஷன் வந்து சல்பைடு. சோ ஒரு சல்பைடு இருக்கிற ஒரு ஓர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த சல்பைடு ஓர் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா வந்து வாட்டர்ல கரையாது. அப்போ இன்சாலுபிள் சல்பைடு, இது வந்து இன்சாலுபிள் சல்பைடு, PHIDE சல்பைடு. ஓகேவா? ப்ரொனன்சியேஷன். அப்போ இந்த இன்சாலுபிள் சல்பைடு என்ன பண்றாங்கன்னா ஹாட் கண்டிஷன்ல இருக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் பண்றாங்க இன் தி பிரசன்ஸ் ஆஃப் O2 கேஸ். சோ இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு சாலுபிள் சல்ஃபேட்டா மாறுது. சாலுபிள் சல்பேட். இங்க பாத்துக்கோங்க, ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியங்க. சாலுபிள் சல்பேட்டா மாறுது. அண்ட் எலமெண்டல் சல்ஃபர்.
சோ ஒரு சல்பர் தனிமம் வந்து தனியா கிடைக்குது. சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆசிட் லீச்சிங், அதாவது அமில வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த நாலுமே வந்து நம்ம பார்த்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ லீச்சிங்கை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸ்டடி கியூரியஸ் வித் ஸ்மைல். நன்றிங்க.